டிசிக்கு சூப்பர்மேன் மார்வலுக்கு சென்ட்ரி ரெண்டு பேருக்குமே ஆல்மோஸ்ட் சிமிலரான பவர்ஸ் தான். சோ அப்படிங்கிற சமயத்துல சென்ட்ரி வெஸ் சூப்பர்மேன் ஃபைட் நடந்தா யார் ஜெயிப்பா? ஃபர்ஸ்ட் நம்ம சூப்பர்மேன் வந்தோம்னா அவர் ஆக்சுவலி மனுஷனே கிடையாது, அவர் வந்து ஒரு ஏலியன். அண்ட் நம்ம நினைக்கிறதோட சூப்பர்மேன் செம்ம பவர்ஃபுல். ஒரு சின்ன பிளாக் ஹோல தன்னோட கைக்குள்ள அடிக்க வச்சிருப்பாரு. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஃபிளாஷ்க்கும் இவருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அண்ட் இவருக்கு வீக்னஸ் பார்க்கும்போது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்னு கிரிப்டோன் கல் அண்ட் ரெண்டாவது சூப்பர்மேன் தான். எனதே இவர் ஓவர் பவர்ஃபுல்லா இருந்தாலுமே இவர் பவர் வந்து இவரே கம்மியா தான் வந்து யூஸ் பண்ணுவாரு. முதல்ல கேப்டன் அமெரிக்கா மாதிரி ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்றவரு. பட் எனதே ஒரு கண்ட்ரோலா இருந்தாலுமே சில கட்டத்தில் அவர் கண்ட்ரோல் எழுந்து அவர் ஃபுல் பவர் யூஸ் பண்ணி பல பேரை போட்டு தள்ளிக்கிறாரு. அண்ட் அப்படியே சென்ட்ரி கிட்ட வந்தோம்னா அவர் நம்ம சூப்பர்மேன் மாதிரி ஏலியன் கிடையாது, நார்மலான மனுஷன் தான். இவர் லேப்ல இந்த சீரம் எடுத்து குடிச்சிருப்பாரு, அது மூலியமா தான் ஒரு பவர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். அண்ட் அது கூடயே அவருக்கு மல்டிபிள் டிசார்டருமே வந்திருக்கும். சென்ட்ரி பாப் வாய்ட்னு சொல்லிட்டு மொத்தம் 3 பர்சனாலிட்டி இவருக்குள்ளே வந்து இருக்கு. அண்ட் இவர் வேர்ல்டு வார் அல்க் கூட வந்து சண்டை போடுறாரு. அல்க் வந்து டிஃபீட்னா பண்ணல, பட் முட்டு கொடுத்து கடைசி ஃபைட் பண்ணிருப்பாரு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பர்மேன் வெஸ் சென்ட்ரி ஃபைட் நடந்தா கண்டிப்பா சூப்பர்மேன் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது இந்த கமெண்ட்ல சொல்லுங்க.